தக்காளி வெங்காயம் கடைசியில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இதில் பெரிய வெங்காயம் 1, 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்தோடனே 3 பெரிய தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டு. மூடி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சு வதக்கி விட்டுருங்க. 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்சியில் பொடி பண்ணி அதையும் தண்ணியில் கலந்து அதையும் விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் வரட்டு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி அதில் விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல புளி வாசனை எல்லாம் போய் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து பரிமாறலாம்.